أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي ذر رضي الله عنه قال أوصاني خليلي صلى الله عليه وسلم بسبع أمرني بحب المساكين والدنو منهم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமான நிலைகளிலே எப்போதுமே ஆக்க வேண்டும் என்ற மிக அழகான திட்டத்தை தான் எல்லா திருக்குர்ஆனின் வசனங்களின் வழியே அவன் வெளிப்படுத்துவான். வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒளிமயமாக இருக்கணும். அந்த ஒளிமயம் என்பது நமக்கு தெரியும். சில நேரங்களில் ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் கலங்கி இருக்கிற போது நம்ம பார்த்து சொல்வாங்க, அவர் அமைதியாக இருக்கிறாரு. அதுதான் அந்த நிலை. கடலிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நான் படித்தேன். நடுக்கடலில் கப்பல் தத்தளித்த போது, நடுக்கடலில் கப்பல் தத்தளிக்கு கொந்தளிப்பில் அவங்க பதறி வாழ்வா மரணமா என்கிற இடம். கப்பல் மாலுமியும் அறிவிப்பு செய்து விட்டார், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். கடுமையான காற்று, அலை மோதல், இவ்வளவு பெரிய பாதிப்புல அந்த கப்பலை கொண்டு சேர்க்கணும். அவரும் பிரார்த்திக்க சொல்கிறார். அந்த நேரத்தில் எல்லாரும் அப்படி இப்படிமா கண்ணீரும் கதையுமா ஒருத்தர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கை குறித்து ஏதாவது தப்பு நடந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குற இடமாகி போச்சு. எல்லாரும் மௌத்தை முடிவு பண்ணிட்டாங்க. இனி நம்ம பிழைக்க முடியாது, கப்பல் கவிழ்ந்தா யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்போது அவங்க சொல்றாங்க, அந்த கடலிலும் அந்த நிலையிலும் அந்த கப்பலில் ஒருவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். இங்க நடக்கிற எந்த பதட்டமும் பரேசானும் அவருக்கு தெரியவில்லை. அவரை பார்த்து எல்லாரும் வியப்படைஞ்சாங்க. ஒரு முடிவு செய்தாங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் வேணா துவா செய்ய சொல்வோம், அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்க. அவங்கள்ட்ட போய் நம்ம துவா செய்ய சொல்வோம். நம்ம பதட்டி இருக்கோம், கப்பல் கவுந்துட்டுனா என்ன ஆகும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, கிட்டத்தட்ட மௌத்தை குறித்து எல்லாரும் தயாராகிட்டாங்க. அவர்கிட்ட போய் சொல்வோமேங்கிறான். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி துவா செய்ய சொல்வோம். அவர்கிட்ட வந்து அவர் ராகத்தா தூங்குறார்.
அவருடைய தூக்கத்தை கலைக்காமல் பக்கத்தில் இருந்து கொஞ்ச நேரம் கழித்து அவர் முழித்த போது என்னான்னு கேட்குறாரு, இங்கே நிலைமை உங்களுக்கு தெரியாதா? அப்படியா, கொந்தளிப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் லேசாகிடும்னார். அது நீண்ட வரலாறு, இப்போ நான் உள்ளே போகலை, அது ஒரு நீண்ட வரலாறு, நான் உள்ளே போகலை. நான் சொல்கிறது, கொந்தளிப்பு என்பது சொல்லப்பட்ட பின்னாலும் அவர் நிதானமானார், அவர் அமைதியானார், அமைதியாகவே இருக்கிறார். வாழ்க்கையில் மனிதனுடைய நிலைகளில் வந்து போகிற பிரச்சனைங்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல, அது 1000 வந்து போகும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டாலும் பிரச்சனை தான் சில பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனால் அதை விட 2 மடங்கு காத்து இருக்கும். ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே டோட்டல் நிம்மதி போயிடுதுன்னார். வீட்டுக்குள்ளே போயிட்டாலே என்னான்னு தெரியல, நான் ரொம்ப அமைதியான ஆளு தான். வீட்டில் போனாலே வீட்டில் வந்து பூகம்பம் தான், நான் அப்படி கோவப்படுறேன் எனக்கே தெரியலைங்கிறேன். வீட்டில் நான் கோவப்படுறது எனக்கே தெரியல. அப்போ வீட்டுக்குள்ளே போனால் சூழ்நிலை மாறுது. நம்ம போகிற இடமெல்லாம் பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருக்கு, அது அப்படி தான் இருக்கும். இதை தாண்டி நான் ஒளிமயமாக வாழன், அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சய்யிதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய நேசர் என் நண்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேரை கூட சொல்லலை, ஏன்னா ரசூலோடு அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பை காட்டுவாங்க. அவுசானி ஹலீலிங்கிறாங்க. ஹதீஸை இமாம் அல்பானி சஹியான ஹதீஸில் சேர்க்கிறாங்க. சஹியான ஹதீஸ் அது. என் நண்பரும் நேசரும் எனக்கு அழகான அறிவுரை சொன்னார்கள். சொல்றது யார்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் அபூதருல் கிஃபாரி. அந்த ஹதீஸை நீங்க பார்த்தா முஹம்மது என்ற பெயரை போடல அவர். பல ஹதீஸுகள் அப்படியே இருக்கிறது. அவுசானி ஹலீலி, என் நண்பரும் நேசருமான முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்தாங்க. என்ன உபதேசம்? பிஸபஇன், 7 காரியத்தை சொன்னார்கள். அந்த 7ஐயும் கட்டளையாகவே சொல்லிட்டாங்க. இதை எடுத்துக்கப்பா, நீ நல்லா இருப்பேன்னாங்க. பெருமானாருடைய ஒரு அழகான முன்மாதிரி, தன் தோழர்களை எங்கேயெல்லாம் குளுமைப்படுத்தணுமோ அங்கே குளுமைப்படுத்துகிறாங்க. யாருக்கு எப்படி அறிவுரை சொன்னால் நல்லா இருப்பாங்களோ அவங்களுக்கு அப்படி அறிவுரை சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறிவுரை அல்ல. கஷ்டத்தை பற்றி ஒருத்தர் சொன்னார், அவருக்கு ஒரு வகையான அறிவுரை. இதே இன்னொருவர் வந்து கஷ்டத்தை சொன்னால் அவருக்கு வேற மாதிரி அறிவுரை. அவங்க மனநிலை அறிந்த அறிவுரை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிந்தித்து சிந்தித்து அறிஞர்கள் எல்லாம் சொன்ன பதில், அப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணிலேயே பிறக்கவில்லை. ஒரே அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் ஒரே விஷயம். பெருமானார் ஆளுக்கு தக்க விஷயம். எங்க இவ்வளவு மாற்றம் இருக்குது? அவங்க மனசை பார்த்து சொல்றது, அவங்க தன்மையை பார்த்து பேசுறது, அவருடைய நிலை என்னங்கிறத விளங்கி பேசுறது. வெளியே மட்டும் பார்க்கறது இல்லை, உள்ளத்தையும் பார்க்கறது. தொழுகையில் நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னால பார்த்து திடீர்னு ஒரு அறிவிப்பு செய்தாங்க, தோழர்களே எனக்கு பின்னால் நின்று தொழுகிறவங்க கொஞ்சம் கவனமா தொழுங்க, எனக்கு பின்னால தொழுகிறவங்க கவனமா தொழுங்க. நான் முன்னால மட்டும் பார்க்கல, பின்னாலும் பார்க்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அறிவிக்காத ஒரு அறிவிப்பு, எந்த ஒரு தலைவர்களும் வழிகாட்டியும். ஒரு சமூகத்தை கைடு பண்றவங்க ஒரு லிமிட்ல தான் பண்ண முடியும். நீங்க வீட்டில் என்ன செய்றீங்கிறத ரசூல் சொல்றாங்க. எனக்கு பின்னால நின்று தொழுகிறவர்கள் கவனம், நான் முன்னால் பார்ப்பதை போல் பின்னாலும் பார்க்கிறேன். அப்போ அந்த சமூகம் ரொம்ப கட்டுப்பாடான சமூகமா வளருது. ஏன்? நம்முடைய தலைவர் நம்ம என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் பார்க்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கிறான். அப்ப அது கட்டுப்பாடான சமூகம். ரொம்ப தங்களை ரசூலோடு அர்ப்பணிப்பதிலே இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 7 விஷயங்களை அறிவுரையாக தந்தார்கள். அபூதருல் கிஃபாரி மாநபி அவர்களுடைய தோழர்கள்ல ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த சஹாபி அபூதருல் கிஃபாரி. அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு கூட மிகுந்த ஆயுவுக்கு பின்னால வந்தார். கஷ்டங்களை சந்தித்து வருகிறார். ஆனா ரசூலோடு மிகப்பெரிய நெருக்கம். அப்ப அந்த விஷயம் என்ன? 7 விஷயம் எனக்கு அறிவுரையா சொல்றாங்க. எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் எடுத்துக்கிடணும். நபி பெருமானார் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா அது அந்த தனி மனிதருக்கு உள்ளது அல்லன்னு முதல்ல விளங்கணும். பெருமானார் ஒவ்வொருத்தங்களுடைய குணம் பார்த்து நிலை பார்த்து அறிவுரை சந்த போதிலும்
எல்லா குணமும் எல்லா நிலையும் உள்ள மக்களாக நாம் வாழ்கிறோம். அந்தந்த இடங்களுக்கு நமக்கு அதாவது சரியாகிக் கொண்டே இருக்கும். 7 விஷயம் என் வாழ்க்கையின் முத்தாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். அதன் முதல் விஷயம் அமரணி பிஹுப்பில் மசாக்கீன் வதுனுவி மின்ஹும். எனக்கு பெருமானார் சொன்னாங்க, அபூதர் எப்போதும் மிஸ்கீன்கள் மீது அன்பு காட்டி வாழ்வாயாக. மிஸ்கீன்களிடத்தில் அன்பு காட்டு, அரவணைத்து விடு. மிஸ்கீன்களை அன்பு காட்டுவதும் அரவணைப்பதும், அவங்கள வெறுக்காதே, அவங்கள விட்டும் விலகாதே, அவங்கள பார்த்தா மனசு ஒஞ்ச வேண்டாம். காத்தமுன் நபியின் அவர்களின் இந்த அறிவுரைக்கு கீழே நமது நன்மக்கள் விளக்க உரையாக தருகிறார்கள். அவங்கள பற்றி நீ மனசுல தப்பா நினைச்சிடாத. மிஸ்கின்னா யாருன்னா, ரோட்ல கையேந்திரவருக்கு பேர் மிஸ்கின் அல்ல. மிஸ்கின் யாரு? அல்லாஹ் குர்ஆனிலே மிஸ்கின்களுக்கு சில அடையாளத்தை சொல்கிறான். அல்லாஹ் சொல்ற மிஸ்கினுக்கு அடையாளம் இருக்குது, ரசூல் சொல்ற மிஸ்கினுக்கு சில அடையாளம் இருக்குது. மிஸ்கின்னா முதல்ல கேட்க மாட்டார், அவருக்கு இருக்கும் ஆனா போதுமான அளவுக்கு இருக்காது. தங்கிறதுக்கு சொந்த வீடு கூட இருக்காது. கிடைக்கும், அவ்வப்போது கிடைக்கும், கிடைச்சது வச்சு நிறைவு பெற்றுக் கொள்வார். எல்லாத்தையும் போய் தன்னுடைய நிலையை காட்டுறதில்லை. அது ரசூலுடைய சஹாபிகளுடைய மிஸ்கீனுடைய தன்மை. பெருமானார் யாரை மிஸ்கீன் என்கிறார்களோ அந்த மிஸ்கீனுடைய அடையாளம் அவற்றை இருக்கும். பத்தாது, இருக்குது ஆனா முழுசா தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இருக்காது. தங்குவதற்கு ஒரு சொந்த வீடும் இருக்காது. அல்லாஹ் சொல்றான், மிஸ்கீன்கள் தான் நீ ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களில் மிஸ்கீன்களும் ஒரு கூட்டம். ஜகாத்தை நான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு ஜகாத்து முறையா போறல்ல, ஜகாத்தை வாங்குறவங்களும் முறை தவறி வாங்குறாங்க. மதரசாக்களின் பெயரால் ஜகாத்து கொடுக்கப்படுமையானால் மதரசாக்களில் சம்பளம் வகைக்கு ஜகாத்து கூடாது. சம்பளம் ஜகாத்தில் போடக்கூடாது. உஸ்தாதுமார்களுக்கு ஹதியா ஜகாத்தில் கொடுப்பது குற்றம். இன்றைக்கு இதெல்லாம் விவரிக்கப்படாமல் போகிறது. மதரசாக்கள் என்ற பெயரால் வரும்போது அது எதுக்கு பர்பஸ்? இப்ப நாங்க கேட்போம், ஜகாத்து பணமா? அதை தனியா எடுத்து வச்சிருவோம். எங்களுக்கு தனி கணக்கு, மதரசாவில் தனி கணக்கு. ஏன்? அந்த பணத்தை மாணவர்கள், தேவையுடையவர்கள், அவர்களுக்கு டிஃபன் செலவுக்கும் அவர்களுடைய மற்றைய இதர செலவுகளுக்கும் பயன்படுத்துற. அதை கொண்டு போய் உஸ்தாதுமார்கள் ஹதியாவில் கொடுக்கறது இல்லை. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அதற்கு நான் கொஞ்சம் ஜக்காத்து பணம் வச்சிருக்கேன், உங்க மதரசாவுக்கு தர்றேன்னார். நான் சொன்ன, எங்க மதரசாவுக்கு ஜக்காத்து பணம் வாங்கிறது இல்லை. இப்ப ரமலான்ல எங்க மதரசா அப்படின்னா என்னுடைய நாங்க நடத்துற பெண்கள் மதரசா, அதுக்கு ஜக்காத்து வாங்க மாட்டோம். ஜக்காத்து என்றால் அதை உஸ்மானியாவுக்கு எடுத்துக்கொள்கிறேன். உஸ்மானியா வெளியூர் மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களினுடைய தேவைகள், கஷ்டப்பட்ட பிள்ளைங்க வருவாங்க, அவர்களின் காரியங்கள். ஜக்காத்தை எங்க மதரசா பெண் மதரசா, இங்க ஹதியா மட்டும்தான் கொடுக்கணும். மாச சம்பளம், சம்பள பணத்திற்கு ஜக்காத்து ஹராம். ஹராம நாங்க செய்ய முடியாது. வேண்டாம், எங்களுக்கு ஜக்காத்து தராதீர்கள் என்று நான் அவரிடத்திலே தொலைபேசியில் சொன்னேன். இங்கே ஜக்காத்து உரியவர்களுக்கு போய் சேர்ந்தாலே நாட்டில் நிறைய கஷ்டப்பட்டவங்க நிம்மதியா இருப்பாங்க. தேவை உடையவர்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. ஒருவர் பணம் கொடுக்கிறதா இருந்தா ஹதியாவை தான் கொடுக்கணும். நண்பர்களுக்கு அன்பளிப்புங்கிறது, ஹதியாங்கிறது ஜக்காத்து பணத்தில் கொடுக்க கூடாது. ஜக்காத்து வாங்கிறது இல்லை. ஜக்காத்து பணம் யாருக்கும் அவங்களுக்கு போகணும். அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பணக்காரர்கள் எடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பணக்காரர்கள்ட்ட ஜக்காத்தை வாங்கணும், ஏழைகள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அப்ப அது யார்? அல்லாஹ் லிஸ்ட் போடுறான். ஃபகீர், மிஸ்கீன், அல்லாஹ் ஒரு லிஸ்ட் தர்றான் குர்ஆன்ல, 8 கூட்டத்துக்கு தர்றான். இன்றைக்கு தயவு செய்து ஞாபகப்படுத்துகிறேன், ஜக்காத்து கொடுப்பவர்கள் உங்கள் ஜக்காத் உரியவர்களுக்கு போக வேண்டும். கொடுப்பது கடமை என்பதை போல் உரியவர்களை பார்த்து கொடுப்பதும் கடமை. கொடுப்பது கடமை, உரியவர்களிடத்துல கொண்டு கொடுக்கணும். நீங்க உரியவங்க இல்லாதவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து
ஜகாத்தினுடைய நோக்கம் நிறைவேறாம போயிடக்கூடாது. வாங்குபவர்களுக்கு சொல்கிறோம், ஜகாத்தை வாங்க தகுதி இல்லையா, வேண்டாம் என்று ஒதுங்கி விடுங்கள். அது கழிவு, அது அழுக்கு. அதை தகுதி இல்லாமல் அனுபவிப்பதும் குற்றம். முறை தவறி ஜக்காத்து போய் சேரவும் கூடாது, முறை தவறி அவர்கள் வாங்கவும் கூடாது. ஜக்காத்தை பிரிக்கணும். அது எதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதில் மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும். இது மிக முக்கியமான தகவல். இந்த இடத்திலே இடையிலே சொல்ல வேண்டியது வந்தது, ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ மிஸ்கீன்களுக்கு ஜக்காத்தையும் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கீன்களை நேசம் வைக்க சொன்னார்கள். ஏன்? பெருமானாரினுடைய அறிவுரை என்பது அது வைர எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன அறிவுரை சொன்னார்கள் அப்படியே ஒவ்வொன்றையும் சரித்தனியாக போட்டு வைரங்களால் தங்கங்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒருத்தர் சொன்ன அறிவுரை காலத்தில் மறைந்து போகும். இது மறையல்ல, மறையக்கூடாது. உலகம் உள்ள வரையிலும் குர்ஆன் இருக்கும், ரசூலின் அறிவுரையும் ஹதீஸும் இருக்கும். அது கோல்டு எழுத்துக்கள். அவ ஏன் ரசூலுல்லாஹ் மிஸ்கீனை நேசிக்க சொன்னாங்க? அப்படி இல்லை, ஆழமான விஷயங்களை தான் பேசுவார்கள், அர்த்தமுள்ளதை தான் பேசுவார்கள். மிஸ்கீன்களை நேசிப்பது மாத்திரமல்ல, துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், பெருமானார் கேட்ட துவா, அல்லாஹும்ம இரக்கமுள்ள ரப்பே, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், ஃபிஅலல் கைராத், நலவுகளை தான் நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நான் செய்கிறது எதா அது நல்லதா இருக்கணும், நல்லது அல்லாததை நான் செய்யக்கூடாது. நபி அவங்க கேட்ட துவா நிறைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. 3 விஷயத்தை கேட்கிறாங்க. அந்த 3 எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 3 நீங்களும் எடுத்துக்கங்க. பெருமானார் கேட்ட துவா ஃபிஅலல் கைராத், நல்லதை தான் நான் செய்யணும். நான் எங்க போய் செய்தாலும் எதுல செய்தாலும் சமுதாயத்தில் போய் செய்யறேன், நல்லதா தான் இருக்கணும். அதை போய் இன்னொருத்தருக்கு பாதிப்பா நான் ஏதாவது செய்துட்டு நிற்க கூடாது. இன்னைக்கெல்லாம் எதை செய்யறதா இருந்தாலும் மோட்டிவ்ல செய்யறதா ஆகி போச்சு. அவர் செய்தாரா நம்ம செய்யணும், அவர் செய்தாரா அவரை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அவர் மூக்க உடைக்கணும், அவர் மூக்க அறுக்கணும். இதான் வேலை. கயிறுகள் நடக்கணும். நான் எங்கு செய்தாலும் எங்கு செயல்பட்டாலும் நலவுகள். வீட்டில் கூட சொல்லணும், அவங்க செய்தால் நல்லதாக தான் இருக்கும், அவங்க செய்தால் நல்லதாக தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்துட்டா, யார் செய்தா, பாப்பாவா, பாப்பா செய்தால் கரெக்டாக இருக்கும். அதான் பெரிய நியாமத். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். ஃபிஅலல் கைராத், நல்லதையே நான் செய்வதற்கு அல்லாஹ் நீ தௌஃபீக் செய். 2வது கேட்டாங்க, ஒரு தருக்கல் முன்காரா, எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதோ வெறுக்கப்பட்டதோ, எது வெறுக்கப்பட்டதோ அதை நான் விட்டுறணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. எது வெறுப்பானது, தடுக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாத காரியம், அதை நான் செய்யக்கூடாது. தடுத்து அதை விடுறதுக்கு நீ தௌஃபீக் செய். நம்ம நினைச்சாலாம் விட முடியாது. எவ்வளவு பேர் இதை விடணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அதில் நான் பொல்லாத கோவக்காரன், கோவத்தை விடணும் 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 எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பயானை கேட்குறேன், திட்டமிடுறேன், ஆனால் வீட்டில் போனவொன்னே முதல்ல கோவம் தான் வருது. அதை விட அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, நான் போனால் கோவம் வர்ற மாதிரி அவங்க நடக்கிறாங்க. கோவம் வருதுங்கிறது மட்டும் இல்லை, நம்ம கோவப்படுற மாதிரி எல்லாரும் நடக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு அப்படி ஆகி போயிடுது. எதை சொன்னாலும் நம்ம கோவப்படுற கட்டத்துக்கு வந்துடுறோம். இங்கே தருக்கல் முன்கரா, எது வெறுப்போ அதை நான் விட்டுடணும். நான் விடுறதுக்கு சொந்தமாலாம் விட முடியாது. அதையும் ரசூல் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க பாருங்க. ஒரு தப்பை நான் விடணும்னா அது நீ தான் எனக்கு தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. 3வது வர்றாங்க நம்ம பாயிண்ட், உபில் மசாக்கி, ஏழைகளை நான் நேசிக்க அல்லாஹ் நீ தௌஃபீக் செய். துவா, ஏழைகளை நேசிக்கணும், மிஸ்கீனை நேசிக்கணும். அப்ப நேசிக்கிற வாழ்க்கை நீ கொடு. ஏன் கேட்கிறாங்க? நேசிக்க சொல்லி அறிவுரை சொல்கிறார்கள் அபூதர் கிஃபாரி போன்ற பல சஹாபிகளுக்கு. நேசிப்பதற்கு துஆ கேட்கிறாங்க. ஏன்? அந்த காரணங்களை விளங்குனா எல்லாரும் வந்துருவோம். முதல் விஷயம், ஏழைகள் மிஸ்கீன்களை நேசிக்க சொல்ற ரசூலுடைய நோக்கம். அந்த ஹதீஸை அடுத்த வார்த்தை சொல்றாங்க, ஒத்துனூவி மின்ஹும், அவர்களின் நெருக்கத்தில் அமருங்கள். மிஸ்கீனை நேசிக்கணும்,
அவங்களோடு நெருக்கமாகுங்கள். வெறும் நேசத்தை மட்டும் சொல்லல, நானும் மிஸ்கீனை நேசிக்கதான் செய்கிறேன் இல்லை, நெருக்கமாகணும். அங்கதான் அந்த உறவு ஒட்டும் போதுதான் நம்மள்கிட்ட மனசுல நிஃபரத் வெறுப்பு இல்லைன்னு தெரியும். நம்ம வெறுப்பு இல்லை, வெறுப்பு வாழ்க்கை போகணுமா, நெருக்கம் வரணும். நெருக்கம் இல்லாம நான் நல்லா தான் இருக்கிறேன்னா அது அல்ல, ஒட்டும் போதுதான் வெறுப்பு இல்லைன்னு காட்டும். அப்ப ஒட்டும் வாழ்க்கை வேணும்ங்கிறாங்க ரசூல். அவர்களோடு நெருக்கமாயிருங்கள். அப்ப அந்த வார்த்தையை வைத்து சாலிஹீன்கள் எழுதுகிற அழகான செய்தி. முதல்ல அல்லாஹ்வுடைய நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்கீன்களை நான் நேசிக்கணும். ஏன் தெரியுமா? மிஸ்கீன்களை அல்லாஹ் நேசிக்கிறார். மிஸ்கீன்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துவா கேட்டாங்க, ரப்பே உன் நேசத்தை எனக்கு கொடு, நீ யாரை நேசிப்பாயோ அவர்களின் நேசத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் அஹப்பக. நீ யாரை, உன்னை யார் நேசிப்பார்களோ, நீ யாரை நேசிப்பாயோ அந்த பிரியத்தை எனக்கு கொடு. அப்ப உன்னை நேசிக்கிறவங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவங்க. இங்கே பெருமானார் மிஸ்கீன்களுடைய பிரியத்தை கேட்கிறாங்க. ஏன்னா மிஸ்கீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவங்க முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, அவங்கள பொறுத்த வரையில ரொம்ப அழுத்தம் இருக்காங்க. அழுத்தமா எதுலையும் இருக்க மாட்டாங்க. சரி விடுங்க அப்படின்னு போவாங்க. ரொம்ப மனசுல போய் சுமைகளை ஏற்ற மாட்டார்கள். அவங்க பக்கத்துல நீங்க போனால் உங்க மனசுல சுமையை இறக்கிற வாய்ப்பு கிடைக்கும். மனசுல சுமையை ஏத்துறது இல்லை. நம்ம அப்படி இல்லை. பல வகையான சுமைகள் நிறைய இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கான வழியை தேடுவோம். அதை என்ன செய்யணும்னு நினைப்போம், இதை என்ன செய்யணும்னு நினைப்போம். மனசு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கூட சில பேருக்கு ரிலாக்ஸாலாம் இருக்காது. எதையாவது ஒன்றில் போய் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். சரி தூங்குனா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்னா, தூங்கி முழிக்கிற வரைக்கும் மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கத்திலையும் ரிலாக்ஸ் இல்லை, தூங்கி முழிக்கிற வரைக்கும் மனசு எதையோ ஒன்று உருண்டுகிட்டே இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், விடிய விடிய கனவு கண்டேன் ஹஜ்ரத்னார். என்னப்பா கண்டேன்? ஒன்றும் தெரியலைங்கிறார். விடிய விடிய கனவு கண்டேங்கிறார். ஏதோ ஒன்று அங்கே போகிறமா இருக்குது, இங்கே வர்றமா இருக்குது, இங்கே போகிறமா இங்கே வர்றோம், இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நீண்ட பயணம், அப்படி இப்படி எதுவுமே தெரியல. அப்போ ராத்திரி பூரா தூக்கமும் ரிலாக்ஸ் இல்லை. தூக்கத்தில் ஏதோ மனசு ஓடிக்கிட்டே இருக்குது, தூக்கத்துக்குள்ளேயும் மன ஓட்டம். அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கீன்களுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன நோக்கம் மன ரிலாக்ஸ் ஆகுங்கிறாங்க. மனசுல சுமை இறங்கும். ஏன்னா அவங்க ரொம்ப சுமையை சுமக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிறத ஆச்சரியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபி ஒருவர் கஷ்டப்படுறான்னு அவங்கள்ட்ட கொண்டு போய் சாப்பாடை ஒருத்தர் கொண்டு கொடுக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு சாப்பாடு வந்துட்டு இந்த வீட்டில் இன்னொரு தோழர் இருக்கிறார், அவர் கஷ்டப்படுறார், அவர் வீட்டில் கொண்டு கொடுத்துருங்க. சரி பரவாயில்லை, அங்கே கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சாப்பாடை பொறுத்த வரையில் நமக்கு போக மிச்சம் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒருத்தர், நீங்கள் பெண் மக்களை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இது உங்களுக்கு என்னுடைய அன்பளிப்பு என்று ராத்திரி வந்து கொடுக்கிறார். ஒரு பை நிறைய காசை கொண்டு கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறார்? இருட்டில் வந்து கொடுக்கிறார். அங்கே நிற்கிறவங்களுக்கு இவங்க தெரியாது, இவங்களுக்கு அவங்க தெரியாது. அதான் கொடுக்கறதுல அழகான முறை. அவங்களும் இருட்டு வீட்டுக்குள்ள, இவர் வீட்டுக்கு வெளியில, இவரும் இருட்டு. ராத்திரி வந்து இருக்கிறார், பேசல, பைய கொடுக்கிறார். இந்த பைய கொடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நீங்க வாங்கிக்கங்கிறத பைய வச்சு சுட்டி காட்டுகிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அந்த பைய பார்த்துட்டு சொன்னாங்க, இது நிறைய பணம் வச்சிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன், எடுத்துக்கங்க. அவங்க சொன்னாங்களா, எனக்கு வேண்டாம், எனக்கு நான் தண்ணீரை பெற்றுட்டேன், இதை விட தேவை உள்ளவங்களை பார்த்து கொடுங்க. நான் தண்ணீரை பெற்றுட்டேன். மிஸ்கின் யார்? மனசுல சுமை இல்ல மாத்திரம் அல்ல, பொருந்திக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும். போதுங்கிற மனசு வந்துடும். அவங்க கூட போய் உட்கார்ந்தால் அந்த மனசு உனக்கும் வரும். மிஸ்கீனோடு நான் நெருங்க வேண்டும் என்கிறார்கள், நேசிக்க வேண்டும் என்கிறார்கள். அப்படியானால் நீ மிஸ்கீன் ஆகுன்னு சொல்லல. இன்னைக்கு அதுதான் நமக்குள்ள சிக்கல்.
அவங்க கிட்ட போய் நம்ம இருந்தா நம்ம இமேஜ் என்ன ஆகிறது? நமக்கு அது ஒட்டி நம்ம மிஸ்கின் ஆயிடக்கூடாது. ஒரு பெரிய ரகசியத்தை நாங்க சொல்லணும். பெருமானார் உலகத்தில் நம்ம செழிப்பா வாழத்தான் ஆசைப்பட்டாங்க, செழிப்பா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால மிஸ்கின் கிட்ட போனாங்க. நான் செழிப்பா வாழணும்னு நினைக்கிறாங்க, மிஸ்கின் கிட்ட போங்கிறாங்க. மிஸ்கீனை நேசம் வையுங்கிறாங்க. மிஸ்கீனுக்கு அருகாமல போய் உட்காருனாங்க. ஏன் தெரியுமா? இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு செழிமை கொடுக்கப்பட வேண்டுமா, பொருளாதாரம் பரக்கத்தாக வேண்டுமா, நீ விரிவாக வாழ வேண்டுமா, ஏழைகளின் நேசத்தால் அவர்களின் நெருக்கத்தால் அவர்கள் வாழ்வதால் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வான். அவங்க கிட்ட போ, அதை வச்சு உனக்கு ரிஸ்க் விசாலமா கிடைக்கும். அவர் மிஸ்கீனா தான் இருப்பார், உனக்கு ரிஸ்க் விசாலம். ஏன்னா அல்லாஹ்வின் நேசம் பெற்ற மனிதர். அவரை போய் நீ வெறுக்கிறதோ, கொஞ்சம் கொச்சையா நினைக்கிறது, அவ பக்கத்தில் இருக்கிறதுக்கு மனம் ஒஞ்சிறது, இதெல்லாம் ஆபத்தானது. இன்னைக்கெல்லாம் சில பேர் அந்த மாதிரி ஆட்களை கண்டா போல எழுந்திருச்சு நாண்டு போயிடுறது. நம்ம கிட்ட அவங்க வந்து அவங்கள ஒட்ட விடுறது இல்லை, இருக்க விடுறது இல்லை. அதனால அவங்க ஒன்றும் நஷ்டமாகல, நம்ம நசீபை இழக்கிறோம். அவங்க அருகாமையில் இருப்பதால் ஒன் ரிஸ்க் விசாலமாகும். பெருமானாருடைய விருப்பம் என்ன? நீங்க எல்லாம் செழிப்பா வாழணும். அதுக்காக சில பேர் அப்படி வச்சிருக்கான் அல்லாஹ். அவங்க நெருக்கம் உனக்கு வந்தால், அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தால் அவங்க ஆறுதல் பெறாங்க. உங்களை கேட்க கூட மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க, அவங்க ஆறுதல் பெறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவர், உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர், ரெண்டு பேர் வர்றாங்க. இவங்க பெரிய மனிதர்கள், கொஞ்சம் செல்வாக்கும் கொஞ்சம் மக்கள் பார்வையில் கொஞ்சம் செழிப்பா இருந்தாங்க. மக்காவுடைய தலைவர்கள் உயைனா இப்னு ஹிஸ்ன், அக்ரா இப்னு ஹாபிஸ், இந்த ரெண்டு பேரும் நபியை வந்து சந்திச்சு கொஞ்சம் தெளிவு பெறணும் வந்தா அவங்க வாசல்ல ஸ்டாப் ஆயிட்டாங்க, நின்றுட்டாங்க, உள்ள வரல. அவங்க மனசு ஒஞ்சுது, மனசு ஒரு மாதிரியா இருக்குது உள்ள வர்றதுக்கு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் மிஸ்கீன்கள். சையதுனா பிலால், சையதுனா ஹப்பாப், சையதுனா அம்மார். நபியை சுத்தி இருந்த கூட்டம். பிலால் இருக்கிறார், ஹப்பாப் இருக்கிறார், அம்மார் இருக்கிறார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கிறார். 4 பேரும் ஏழைகள், 4 பேரும் மிஸ்கின்கள். இவங்களோட ரசூல் உட்கார்ந்து உலாவிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த பெருமனிதர்கள் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க, வெளியில நின்றுட்டாங்க, உள்ள வரல, வருவதற்கு முனைவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்கள பார்க்கறாங்க, யாரு இவங்க? ஒரு பார்வை பார்த்துட்டு உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியானாங்க. இந்த சஹாபாக்கள் எழுந்திருச்சு போக அவங்க 2 பேரும் நபியை பார்த்து வந்து சொன்னாங்க, உங்களை நாங்கள் சந்திக்கணும், ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் உங்களோடு இருந்து நாங்கள் உள்ள இருக்க விரும்பல, இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்க நாங்கள் வந்து இருக்க விரும்பல, எங்களுக்கு ஒரு தனி இடம் வேணும், இவங்களை எல்லாம் விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி எங்களோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. பெருமானார் பார்க்குறாங்க, பெரிய மனிதர்கள், இவங்களும் நம்மோடு வந்தால் இவங்களை கொண்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அதனால ஒண்ணும் இல்லை, அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து இவங்களோடு இருப்போம், அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி இவங்க கூட இருப்போம் நினைக்கிறாங்க ரசூல். அப்படி நினைத்து மறுநாள் ஒரு திட்டம் விடுறாங்க, அவங்களை எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்தை தயாராகி இவங்களை எதிர்பார்ப்போம். வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அப்போது வர்றாங்க. அந்த ஆட்கள் வர்றதுக்கு முந்தி ஜிப்ரீல் வந்தாங்க. வந்து குர்ஆனுடைய வசனத்தை பெருமானார் முகமெல்லாம் அப்படி வேர்த்து வடியுது, உடம்புல இருந்து அப்படி வேர்வை துளி, என்ன வஹி வருது. வந்து சொன்னாங்க, வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் துதிபாடிக்கொண்டு கொடுத்ததை கொண்டு பொருந்தி வாழ்கிற இந்த மனிதர்களை யாருக்காக விரட்ட போகிறீர்கள்? அல்லாஹ் எப்படி ஆயத்தை இருக்கிறான், பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, காலை வருமா அல்லாஹ்விடத்திலேயே நிற்பாங்க, மாலையா அல்லாஹ்வோடே இருப்பாங்க.
அல்லாட்ட தொழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, கையேந்துவாங்க. அவன் கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தான், அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லை, இன்னும் அவனை கூடுதலா நெருங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவன் மீது புறப்பட்டு கொண்டதே இல்லை. யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய பொருத்தமே நாட்டம் இவர்களுக்கு. இவங்களை விரட்டி விட்டு அவங்கள உட்கார வைக்க போறீங்களா? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன ரப்பஹும். இன்னொரு ஆயத்து, இப்படி இருக்கிறாங்களே இவங்க கூட தான் நீங்க இருக்கணும். இவங்களை விரட்டுறது ஒரு அநீதி இல்லையா? அநீதி இல்லையா? ஏழைகளை நெருக்கமாக்கணும், ஏழைகளோடு இருக்கணும், மிஸ்கீன்களோடு நான் உறவாடணும். அல்லாஹ் அதை அனுமதிக்கிற மாத்திரமல்ல, இவங்களை போ சொல்றது அநீதி. இவங்க போயிட்டு அவங்க வரணுமா? வேண்டாம். அப்படி அவங்க வர்றதா இருந்தா வர வேண்டியது இல்லை, அவங்க வர வேண்டாம். இவர்களை வெறுக்கிறார்களே, அவர்கள் ஏன் இங்கே? எதற்காக இங்கே? அவர்களுக்கென்று இடம் கொடுத்து இவர்களை நீங்கள் வெளியாக்க அல்லாஹ்வே விரும்பவில்லை. குர்ஆன் இறங்கும் இடம் மிஸ்கீன்கள் பெறுகிறார்கள். ஏன்? அவங்க காலை மாலை 2 நேரத்திலையும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க, அல்லாஹ்ட்ட தான் கையேந்துவாங்க. அப்பவும் அவன் கம்மியாக தான் கொடுத்துருக்கிறான், அதை பொருந்திக்கிறாங்க. எங்களுக்கு கம்மின்னு சொல்றது இல்லை. அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை! திருக்குர்ஆன் அவர்களுக்கு பாராட்டை சொல்கிறது, அவங்கள பற்றி இறங்குகிறது வசனம். இவங்க கூட தான் நீங்க இருங்கங்கிற அல்லாஹ். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன ரப்பஹும். அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு கொண்டு இருக்கிற இவங்க, அவங்க கூட நீங்க இருங்க நாயகமே, நீங்க வேற கூட்டத்தில் உட்கார வேண்டாம். அதனால இங்கே 2 பாடம் இருக்குது. ஒன்று, நமக்கு அன்னைக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கிற மிஸ்கீன்களா நம்ம இருக்கிறோமா, அதை பொருந்திக்கிறோம். இன்னொரு பக்கம் மிஸ்கீன்களுக்கு அருகாமையில் போய் உட்காருவோம், அவங்க நெருக்கமாகுவோம், அவர்களை நேசிக்கிற துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்? அதனால் நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள், அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு கிடைக்கிறது, மனச்சுமைகள் குறைகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் நெருக்கம் உங்களுக்கு கிடைத்தால், அவங்களுடைய பிரியம் நீங்கள் உண்டாக்கி கொண்டால், உங்களுக்கு ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுகிறது. ரிஸ்க் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை, அவங்க மனைவி ஸைனப் நாயகி இருந்தாங்க, ரசூலுடைய மனைவி. அம்மாட ஒரே தன்மை என்னன்னா, நான் ஹயாத்து வரைக்கும் மிஸ்கீன்கள் என்னை கொண்டு பிரயோஜனம் பெறணும், அவங்களை கொண்டு நாம் பிரயோஜனம் பெறணும். மிஸ்கீன்கள் நம்மளை கொண்டு பிரயோஜனம் பெறலாம், அவங்களை கொண்டு நம்ம என்ன பிரயோஜனம்? அதான் அந்த விஷயம். மிஸ்கீன்கள் என்ன கொண்டு பிரயோஜனம், மிஸ்கீனை கொண்டு நாம் பிரயோஜனம் என்ற ஒரு வாழ்க்கையை அம்மா எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுடைய மனைவிகள் பல வகை. பெருமானாருடைய மனைவியர்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மிகச்சிறந்த வாழ்க்கையின் முன்மாதிரி. மனைவி யாருடைய மனைவி? அல்லாஹ்வின் நபியின் மனைவி. ரசூலுடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க, பெருமானாரை சுவாசிக்கிறாங்க, பெருமானாரின் மூச்சு காற்றை சுவாசித்தவர்கள். என்ன தவம் செய்த பெண்மக்கள் அவர்கள்! அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு கிடைத்தது! அதுல அம்மா ஸைனப் உம்முல் மசாக்கீன் என்று அவங்களுக்கு பேர், மிஸ்கீன்களின் தாய் என்று பெயர் சூட்டப்படுது. ஹதீஸை நீங்க திறந்தா ஸைனபுன் போட்டா உம்முல் மசாக்கீன், மிஸ்கீன்களின் தாய். ஏன்? எங்க எந்த மிஸ்கீன் இருந்தாலும் அந்த மிஸ்கீனை கரெக்டா அடையாளம் கண்டு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்து அனுப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய துஆவை ஆதரவு வைப்பார்கள். அன்னை உம்முல் மசாக்கீன் மிஸ்கீனான பெண்களா அவங்கள கூப்பிட விட்டு பக்கத்தில் இருப்பாங்க. அந்த வாழ்க்கை அது ரெகுலரா அம்மா செய்தாங்க. அதனால அம்மாவுக்கு பேரு மிஸ்கீன்களின் தாய் என்ற முகவரியை அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெறுகிறார்கள். அதனால எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய 7 அறிவுரைகள். அதில் முதல் அறிவுரை இத்தனை முத்துக்களால் அலங்காரமான அறிவுரை. உப்பில் மசாக்கீன், ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்றார்கள், அவர்களின் நெருக்கமாகவும் வேண்டும் என்றார்கள். அதுல இருந்து நான் வாழ்க்கையில ரொம்ப நசீப் உள்ளவனா இருந்தேன். அபூதர் கிஃபாரி வாழ்க்கையை நீங்க பார்த்தா யாராவது போய் கேட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டவங்க ஏழைகள் அவங்கள தான் தேடி போவாங்களாம். போன ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு தடவை யாரோ வந்து கேட்டாங்க, அந்த போது அவங்க ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர் அதிகாரிட்ட சொல்கிறாங்க, நல்ல ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வா. அவர் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாரு. அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு சரிப்பா கேட்டாங்க, இதை விட நல்ல ஒட்டகம் இருக்கான்னார். இல்லை, இதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கிளாஸ். உடனே தோட்டத்துக்கு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜம்முன்னு இன்னொன்று நிற்கிது. இது நிற்கிதப்பான்னாங்க.
இல்லை, அது நீங்க போறதுக்கு இந்த மிஸ்கீனை காட்டிலும் என்னை தேர்ந்தெடுத்தாயா? இந்த மிஸ்கீனை காட்டிலும் என்னை தேர்ந்தெடுத்தாயா? எனக்கு என் ரப்பு கொடுப்பான், அவருக்கு நான் கொடுக்க சொன்னான், ஓ அதை கொடு என்று இருப்பதில் கோலிட்டியும் தரமும் வாய்ந்த அந்த ஒட்டகத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க சையதுனா அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு. எனவே ஒரு அழகான வாழ்க்கை. நம்ம எங்க இருந்தாலும் ஜொலிக்கணும், எங்க இருந்தாலும் மிளறணும், வித்தியாசப்படணும். மனித உலகத்தில் வாழ்ந்தா எப்படியும் வாழலாம், எப்படியும் ஹயாத்து முடியத்தான் போகுது. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு பேரை பதிச்சுட்டாங்க பார்த்தீங்களா, உம்முல் மசாக்கீன், மிஸ்கீன்களின் தாய் என்ற ஒரு பெயரை ஹஸரத் சையதுனா அபூ தர் அல்-கிஃபாரி வரலாற்றில் எத்தனை பெரிய இடத்தை பெற்று விட்டார். பெருமானாரின் அந்த அறிவுரைகள் எல்லாம் காலத்தால் அழியாதது, ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு மிகப்பெரிய சிகிச்சையாக அமைந்திருக்கிறது. அதில் முதல் பகுதி தான் மிஸ்கீன்கள் மீது நேசமும், இன்னொரு பக்கம் அவர்களின் பக்கத்தில் அமர்வதும். இது இறைவன் கொடுத்த பாக்கியம். அதை நம்ம பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ரொம்பலாம் வேண்டாம், நம்ம சொந்த பந்தங்களை எவ்வளோ பேர் மிஸ்கீனா இருக்கிறாங்க, அவங்கள ஒருக்க போய் சந்திப்போம், அவங்க கூட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோம், அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவோம். உதவி செய்கிறோமோ இல்லையோ அவங்க கூட போய் உட்காரும் போது நம்ம மனநிலை மாறும் என்கிறார்கள். நம்ம மனநிலை மாறும். அதனால நம்ம ஏழையாக மாட்டோம், செல்வாக்கெல்லாம் குறைய மாட்டோம், இன்னும் நம்ம செல்வாக்கு கூடும். அதற்கு முன்மாதிரி மாணவியின் அருமையான தோழர்களும் சாலிஹீன்களும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அற்புதமான இந்த அறிவுரையின் முதல் பகுதி மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எடுக்கணும். எல்லாத்தையும் கிடுகிடுன்னு 1 2 3 4 5 சொன்னோம்னா மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறோம். இந்த ஒன்றை எடுக்கிறோம், வாழ்கிறோம். நான் நேசமுள்ளவனாக மாறணும். எந்த ஒரு மிஸ்கீனையும் என் மனம் வெறுக்க நினைத்தால் மனசை நான் அழிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருக்காக துஆ, அவருடைய துஆவை நம்ம ஆதரவு வைக்க வேண்டும். அவங்க நெருக்கத்தை பெறும்போது நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் நம்ம செழிப்பா வாழ்கிறோம். இன்னொன்று மன சுமை இறங்குது. இதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ் மீது யக்கீன் வரும். 5வது சொல்ல விட்டேன், யக்கீன் நம்பிக்கை வரும். பாருங்க, இப்படிப்பட்ட நிலையிலையும் வாழத்தானே செய்கிறாங்க, ஹாப்பியா தானே இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்றது இல்லை, கஷ்டத்தை காட்டுறது இல்லை. அப்ப அப்படின்னா என்ன? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை படைச்சவன் என்னை கைவிட மாட்டான், கொடுப்பான். அந்த நம்பிக்கை ஏழைகள்கிட்ட பார்க்கணும் நீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நசீபாகும், யக்கீன் கிடைக்கும் என்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகான அந்த வாழ்க்கை வாழச் செய்வானா. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானா. விடும் மூச்சோம் எழும் பேச்சோம் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானாக. படித்து வேலை வாய்ப்பு இல்லாத எமது வீட்டு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தகுதியான வேலை வாய்ப்பை வழங்குவானாக. வெளிநாடுகளில் வசிக்கும் நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொடுக்கிற பொருளாதாரத்தை பரக்கத்தாக்கி தருவானாக. குடும்பங்களில் சலசலப்போடு இருக்கிறவங்களை சாந்திப்படுத்துவானாக. கணவன் மனைவிக்கு இடையே நிம்மதி இல்லாம எதுக்கெடுத்தாலும் மனைவியை டச் பண்ணி டார்ச்சர் கொடுத்து சந்தோஷத்தை குலைக்கிறவர்களை அல்லாஹ் அதையெல்லாம் நீக்கி சந்தோஷத்தோடு ஆக்கி வைப்பானாங்க. கணவன் மனைவி வீட்டில் சந்தோஷமா இருந்தா அந்த வீட்டில் பரக்கத்து இறங்குங்கிறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தருவானாக. நிறைய பேர் அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், பெருநாள் ராத்திரி வருது, எங்க வீட்டில் எங்க வீட்டம்மாவை கூப்பிடாம வச்சிருக்காங்க, கூப்பிடுறதுக்கு துவா செய்யுங்கிறார். நான் கேட்டேன், யாரப்பா கொஞ்சாரு? கொஞ்சாரு எதுக்கு கூப்பிடணும்? அவ வர வேண்டியதானே? இல்லை இல்லை இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. என்ன வாழ்க்கை, எங்கே வாழ்கிறோம்? மனைவியே வர வேண்டாம்னு அவங்க வீட்டில் போயிருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கா கல்யாணம்? மனைவி வீட்டில் இருக்கிறதுக்கா கல்யாணம்? மனைவி வீட்டில் இருக்கிறாங்களா, அங்க கணவனும் இருக்கணும். எந்த வீட்டில் இருக்கட்டும், கணவன் மனைவி. மனைவி மனசை காயப்படுத்துகிறவர்கள் இருந்தால் கருணை உள்ளவனை சரியாக்கி வைப்பாயாக. மனைவி சந்தோஷமா இருக்கும்போது பிள்ளைங்க சந்தோஷமா வளருவாங்க. மனைவி மகிழ்ச்சியா இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகும். அவங்க மனசு காயப்படுற மாதிரி நடக்கவே கூடாது. அது எல்லாரும் பாடமாக பெறுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள்
உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.